வியூவர்ஸ், நான் உங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். தொடர்ந்து உங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் மலேசியா சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு மட்டுமே. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடலாம். எஸ், முத்து, ரவி, மீனா, அப்புறம் நம்ம சின்ன மருமகள் ஹீரோ அப்படின்ட்டு. முத்துவும் ரவியும் 3ஆம் தேதி வராங்க. மீனா வந்து 4ஆம் தேதி வராங்க. அப்புறம் சின்ன மருமகள் ஹீரோ நவீன் அவர்கள் வந்து 5ஆம் தேதி வராங்க. இவங்க எல்லாருமே இந்த லொக்கேஷனில் இருக்க மலேசியாவுடைய கலர்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களுடைய சூப்பரான ஈவெண்ட்டுக்கு வராங்க. பேக் டு பேக் அவங்களோட ஹாப்பி நியூஸ் இல்லையா? இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நம்ம எல்பியும் மீண்டும் வர்றாங்க. சிங்கம் சிங்கிளாக வருது அப்படிங்கிறதான். போன தடவை விக்கா அப்படின்ட்டு நமக்கு அப்டேட் வந்திருந்தது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி லக்ஷ்மி பிரியா நான் மட்டும் தனியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலையும் 19ஆம் தேதி அதாவது மறுபடியும் இன்னொரு ஈவெண்ட் வைக்கிறாங்க. ஓகேவா? 3ஆம் தேதி ஒரு ஈவெண்ட்டு, ஸோ 16ஆம் தேதி டு 21ஆம் தேதி இன்னொரு ஈவெண்ட் வைக்கிறாங்க. அதில் நம்ம எல்பி வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம். மகாநதி ஃபேன்ஸ்னு வச்சுக்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஆசையை எதிர்பார்த்துட்டு அங்கே கமெண்ட் செக்ஷனில் செலிபிரிட்டியை ஹர்ட் பண்ணாதீங்க. இது பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்பி வரும்போது எல்பி வரதை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு சுவாமி வரல, விக்கா வரல அப்படின்ட்டோ, இல்லை அவங்க 2 பேரும் வரல அப்படின்ட்டு கோமதி பிரியா, மீனா, முத்து மீனா ஃபேன்ஸ் அப்படின்ட்டோ இருக்க வேண்டாம். இருக்கிற விஷயத்த லைஃப்ல சந்தோஷப்படுங்க. நமக்கு என்ன கிடைச்சாலும் இந்த வாழ்க்கையில பத்தவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருக்க கூடாது. ஸோ எல்பி கூட ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, முத்து மீனா தனித்தனியா வரும்போதும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவங்க வந்து சின்ன திரையில மட்டும்தான் ஆக்ட் பண்றாங்க. ஓகேவா? வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த நடிகர் நடிகைங்களை நீங்க பாக்குற மாதிரி அவங்க ரியல் லைஃப் கிடையவே கிடையாது. ரியல் லைஃப் உங்களுடைய அன்பை அவங்க ரொம்ப விரும்புறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவங்க எல்லாருமே அப்படி நடக்கணுங்கிறத எதிர்பார்க்காதீங்க. நேற்று வந்து எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய எல்பி வராங்க. மலேசியா மக்களே என்ஜாய் பண்ணுங்கிறது தான். எங்கங்க எங்கள் கரூர்லையில் இந்த மாதிரி கலர்ஸ் ஆஃப் இந்தியா வரமாட்டாங்களான்னு மைண்ட் வைஸ் இருந்தது. ஆனால் அவங்க தொடர்ந்து செலிபிரிட்டிஸ் விஜய் நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வராங்க. ஹாப்பி தான். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.